திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி 9ஆம் திருமுறை பார்த்துட்ருக்கோம். அதில் சொற்றொடர் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிகம் என்னென்னா, அன்னமாய் விசும்பு பரந்தயன் தேட அப்படின்ற பதிகம் கருவுத்தேவர் அவர்கள் அருளி செய்தது கங்கை கொண்ட சோலேச்சரம் என்ற திருத்தலத்தில். அந்த பதிகத்தில் நாம் பார்க்கக்கூடிய சொற்றொடர் என்ன அப்படின்னா, கருதுவார் கருதும் உருவமாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிகத்தில் உள்ள கருத்தை பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கார் ஒவ்வொரு பாடல்லையும். முதல் பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கங்கை கொண்ட சோலேச்சரம் என்ற திருக்கோயிலில் உகந்து அருளி இருப்பவனே, அன்ன வடிவெடுத்து பிரமன் வானத்தில் பறந்து உன் உச்சியை தேடுமாறு அவ்வளவு பெரியவனாகிய நீ சிறியனாகிய அடியேனை அடிமை கொள்ள விரும்பி அடியேனுடைய உள்ளத்தில் புகுந்து எளிவந்த தன்மையை அடியேன் ஒரு நாளும் மறக்க மாட்டேனுங்கிறார். பெருமான் எளிவந்த பெருமான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 2வது பாடலில் மனம் நெகிழ்ந்து நம்முடைய உடல் உருகி முக்கண்ணனே அடியேன் உன் அபயம் என்று திருவடிகளை அடியேன் முடிமீது சூடிக்கொண்டு நின்று பாடி உருக மாட்டேன். உனக்கு ஒரு திறத்தாலும் திருத்தொண்டு செய்யாதேன். எனினும் நல்வினை செய்யாத பாவியாகிய அடியேன் உயிரினுள் புகுந்து என்னை ஆட்கொண்ட கங்கை கொண்ட சோலேச்சரத்தானே அப்படிங்கிறாரு. அதாவது நீ அடியேன் கண்களில் நின்று நீங்காது இருத்தலுக்கு காரணம் உன் கருணையே அன்றி பிரிதில்லை அப்படிங்கிறாரு. இங்கேயும் பெருமானுடைய எளிவந்த கருணையை தான் சொல்கிறாரு. நம்ம எதுவுமே செய்யலைனாலும் பெருமான் நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த 3வது பாடலில் அன்போடு இறைவனாகிய தன்னை திரு ஐந்தெழுத்தின் சொற்களாகிய நிலையில் வைத்து உள்ளம் உருகுகின்ற உன் அடியார்களுக்கு எல்லா நுகர்பொருள் இன்பங்களும் தானே வழங்கும் கங்கை கொண்ட சோலேச்சரத்தை தவிர மேம்பட்ட தெய்வம் ஒன்று உள்ளதோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. அவரை தவிர நமக்கு எல்லா நுகர்பொருள் இன்பங்களும் தரவல்ல தெய்வம் இல்லை அப்படிங்கிறாரு. 4வது பாடலில் கங்கை கொண்ட சோலேச்சரத்தானே 8 திக்குகளிலும் உருவெளியாக கண்ட உன் அடியார்கள் முகமலர இரு கண்களிலும் கண்ணீர் அரும்ப கைகள் குவிய இருப்பதன் காரணம் என்ன அப்படிங்கிறாரு. முன்னை தவத்தின் பயனாக கிட்டிய அன்பே காரணம்ங்கிறார். பெருமானை பார்த்தவனே கண்களில் கண்ணீர் அரும்ப வேண்டும் அப்படிங்கிறத கைகள் குவிய வேண்டும். அதாவது தான் கரமலர் மொட்டித்து முகமலர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, முன்னை செய்த தவத்தின் பயன் அப்படிங்கிறாரு. 5வது பாடலில் கங்கை கண்ட சோலேச்சரத்தானே வேண்டுவார் வேண்டும் உருவத்தில் தோற்றம் வழங்குபவனாக உள்ளானுங்கிறார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கருதுவார் கருதும் உள்ளம். நம்ம என்ன உருவத்தில் நினைக்கிறோமோ அந்த உருவத்தில் நின்று பெருமான் நமக்கு அருள் செய்வார் அப்படிங்கிறார். 6வது பாடலில் அண்டங்கள் எல்லாம் தன்னோடு ஒப்பிடுங்கால் ஓர் அணு அளவின் என்று கூறுமாறு மிகப்பெரிய வடிவினனாகவும் தன்னோடு ஒப்பிடுங்கால் ஓர் அணுவே ஓர் அண்டத்தை ஒத்த பேருருவினது என்று சொல்லுமாறு சிறுமியில் சிறிய வடிவினனாகவும் உள்ள தன்மையை கொண்டு அடியே நுகரும் பிராரத்த வினை உன்னை சேர்ந்ததாக ஆகுமாறு அடியேனுடைய உள்ளத்தினுள் கலந்து விளங்கும் மேம்பட்ட ஒளி வடிவினனே அப்படிங்கிறாரு. 7வது பாடலில் திரிபுரத்தை அழித்த காலத்திலே அசுரருள் மூவரை அன்பினால் சேர்ந்த கருணையை உடையவனே, கங்கை கொண்ட சோலேச்சரத்தானே, என்னை முன் படைத்த நீ அடியேனுக்கு காண கிட்டினால் அடியேனும் உருகி உன்னோடு ஒன்றாகி விடுவேன் அப்படிங்கிறாரு. 8வது பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கங்கை கொண்ட சோலேச்சரத்தானே கிளி போன்ற மகளிர் மீது வைத்த அன்பினை 100,000 கூறுகளாக செய்து அவற்றுள் ஒரு கூறு அளவினதாகிய அன்பினை உன் பால் வைத்த அடியார்களுக்கு உன் பெருந்தன்மையால் சிவலோகத்தையே வழங்கும் பெருமை உடையவன். உன்னை ஒரு சமயம் பித்தன் என்று கூறுவாராயினும் அடியார்கள் செய்த தவறுகளை பொறுத்து அவர்களுக்கு அருள் செய்யும் அபயகரத்தை அடியேனுடைய தலைமீது வைத்த கங்கை கண்ட சோலேச்சரத்தானே அப்படிங்கிறாரு. இங்கே பித்தா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, நம்பி ஆரூர் பெருமான். எப்படி சொன்னாலும் பெருமான் நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிறாரு. 9வது பாடலில் கங்கை கொண்ட சோலேச்சரத்தானே நெருப்பினால் வெப்பமுறுத்தப்படும் காய்ந்த பாலோடு கலந்த நீர் ஆவியாகி போய்விடுவது போல பாவங்கள் விரைவில் நீங்க புண்ணியம் பின் சென்று அறிவினால் அறியும் வகையாக அடியேனுன்
அடியேனுன் உன்னோடு ஒருத்தலாகிய ஒரு யோக மார்க்கத்தில் விளங்கி நீ நுண்ணியனாய் உள்ளாய். எனினும் உன் பெருமை உன்னிடத்தில் மறைந்து நிற்க அடியேனால் விரும்பப்படும் நீ வந்து என் கண்ணினுள் மணி கலந்து நிற்பது போல அடியேனோடு ஒன்று கலந்து நின்றனை. இதற்கு அடியேன் செய்த கைமாறுதான் என்ன அப்படிங்கிறார். பெருமான் நம்மளோட தான் இருக்கிறாரு, ஒன்று கூடி இருக்கிறாருங்கிறது தான் இங்கே சொல்கிறாரு. 10வது பாடலில் இறைவனே கங்கை கொண்ட சோலைச்சரத்தானே தம் கைகளில் வைத்து கொண்டு தேவர்கள் பூமாரி பொழிய உன் திருவடிகளில் சூடிய சிலம்பு ஒலிக்க நீ ஒரு நாள் வந்து உன் திருக்கரத்தை அடியேன் தலையில் வைத்து ஆட்கொண்டு அருளினாய். நின் கருணைதான் என்ன அப்படிங்கிறார். வியப்பா சொல்கிறாரு. 11வது பாடலில் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, கருவூர் தேவர் பாடியுள்ள சொல் மாலை ஆகிய இப்பதிகத்தை பாடி வழிபடுபவர்கள் ஆணை சக்கரம் ஏந்திய கையோடு இவ்வுலகில் அரசர்களைப் போல சிறப்பாக வாழ்ந்து மறுமையில் சிவபெருமானுடைய திருவருளாகிய கடலில் மூழ்கி திளைப்பார்கள் அப்படின்னு இந்த பதிகத்துக்கு பலனா சொல்லி முடிக்கிறாரு. இப்போது நாம் இந்த பதிகத்தில் உள்ள சொற்றொடர் என்ன அப்படின்னா, கருதுவார் கருதும் உருவமாம். அதை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். கருதுவார் கருதும் உருவமாம். உருவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமானுடைய உருவத்தை தான் இங்கே சொல்ல வராரு. பெருமான் உருவம் கொண்டு ஏன் வந்தார்ன்றது முதல்ல நமக்கு தெரியணும். ஏன்னா பெருமானுடைய 2 நிலை சொல்லுவாங்க, சொரூப நிலை, தடத்த நிலை. இந்த 2 நிலைகளில் தான் பெருமான் நமக்கு அடையாளப்படுத்தப்படுகின்றார். சொரூப நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது குணம் குறிகள் இல்லாமல், அதாவது மனத்தாலோ இல்லை உடலாலோ இல்லை வார்த்தைகளாலோ எட்ட முடியாத ஒரு நிலை தான் சொரூப நிலை. அந்த நிலையால் நம்மளால் பெருமானை உணர முடியாது. அதனால் இறைவனின் முழுமையான அந்த சிறப்பம்சங்கள் சொரூப நிலையில் காணப்படுவதால் இதை சிறப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த சிறப்பு நிலையை நம்ம மாதிரி மக்களால் உணர முடியாது, ஆன்மாக்களால் உணர முடியாது. இறைவன் அதனால் என்ன பண்ணுறாரு, தடத்த நிலைக்காக இறங்கி வருகிறார். எதற்கு அப்படின்ற உயிர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக தான் தடத்த நிலை இறங்கி வரார். அப்போ ஒரு தடத்த நிலைக்கு வரும்போது அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 திருமேனிகளில் தோன்றி உயிர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வருகிறார் எடுத்துக்கலாங்க. அதனால் இந்த சிவனுடைய 3 வகை திருமேனிகளிலும் தடத்த நிலை சார்ந்ததாகவே சொல்லப்படுகிறது. உயிர்களுடைய துன்பங்களை போக்கி அவைகளுக்கு அருள் செய்வதற்காக இரக்கம் கொண்டு குணங்குறிகளை கொண்ட திருமேனிகளை பெற்று அருள் பாலிக்கிறார் நம் பெருமான். அப்போ இறைவனுக்கு கூறப்படும் இந்த குணங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, 8 குணங்கள், என் குணத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குணங்குறிகள் எல்லாம், குணத்தை எல்லாம் 8 குணத்தில் அடக்கிடுவாங்க. அப்போ இந்த அருவம், உருவம், அருவுருவம் இந்த 3 வடிவங்களும் 3 திருமேனிகளை கொள்கின்றன. அது என்ன அப்படின்னா, அருவம் எப்படி ஒரு திருமேனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, கண்ணிற்கு புலனாகாத அந்த சக்தி வடிவமாக இருந்தது அந்த காரியங்கள்லாம் செய்கிறது. அருவுருவம் என்பது லிங்கம் தான், அது குறி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வடிவம் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு அடையாளம் அதனால் நம்ம இறைவனை காண முடியும். அப்போ காணுவதற்கான அடையாளம் அந்த அருவுருவமான லிங்க வடிவம். உருவம் என்பது கண்ணுக்கு புலப்படுகின்றது. இது சகல திருமேனி, அதாவது சகல திருமேனி என்று சொல்லப்படுகிறது. உருவ திருமேனிகள் 64 வகையாக பிரிக்கிறாங்க. அது ஆகமங்கள் வழியாக 64, அதுலேயும் சிறப்பாக 25 வடிவங்கள் சொல்கிறாங்க. அந்த 25 வடிவங்களும் அதாவது மகேஸ்வர மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிவ ஆகமங்கள் சிவபெருமானுடைய 5 முகத்திற்கு 5 மேனிகளை வைத்து மொத்தம் அந்த 25யும் சிறப்பு மூர்த்தங்கள் என்று சொல்லப்படுகிற மாதிரி சொல்கிறது. அந்த 5 முகங்கள் என்னன்னு தெரியும். ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இந்த 5 முகத்துக்கும் 5 திருமேனிகளை வச்சுருப்பாங்க. இப்போ ஈசானம் பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தர், நடராஜர், ரிஷபாரூடர், சந்திரசேகரர், கல்யாண சுந்தரர். அது மாதிரி தத்புருடருக்கு அந்த பிச்சாடனர், காமசம்ஹாரர், சலந்தாரகரர், கால சம்ஹாரர், திரிபுர சுந்தரர். அதேமாதிரி அகோரத்துக்கு கஜசம்ஹாரர், வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி, நீலகண்டர், கிராதர். வாமதேவத்துக்கு கங்காலர், கஜாரி, ஏகபாதர், சக்கரதானர், சண்டேஸ்வரர். சத்யோஜாதத்துக்கு லிங்கோத்பவர், சுகாசனர், அர்த்தநாரீஸ்வரர்.
அரியர்த்த மூர்த்தி உமாமகேஸ்வரர். அப்போ இந்த 25 மூர்த்தங்கள் 64ல் சிறப்பாக இந்த 25 மூர்த்தங்களை 5 முகந்தங்களுக்கு பிரித்து வைப்பதாக சொல்லும். அப்போ இந்த 64 மூர்த்தங்கள் இல்லை இந்த 25 சிறப்பு மூர்த்தங்கள் தான் வந்து உருவத்திருமேனி. அதனால தான் கருதுவார் கருதும் உருவமாமன்றார். அப்போ இந்த உருவங்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாத வேறு உருவங்களும் எப்படி எடுத்துக்கலான்ற மாதிரி வரும். இப்போ கருதுதல்ன்றதை பார்ப்போம். அப்போது உருவம் வந்து தடத்த நிலையில் பெருமான் நமக்கு அருள் பாலிக்க வந்த உருவங்கள். அப்போ கருதுதல் என்பது விரும்புதல் அல்லது எண்ணுதல். அப்போ கருதுவார் கருதும் உருவமாக வருகிறார் பெருமான். அதாவது யாதோ ஒரு தெய்வத்தையும் நினைத்து வழிபடினும் அத்தெய்வ வடிவமாக பெருமான் வந்து நிற்பான் என்ற உணர்த்தப்பட்டமைய உண்மையை தான் இங்கே கருவூர் தேவர் பெருமான் நமக்கு சொல்கிறார். அதனால் இது இல்லாமல் அப்பர் பெருமானும் ஆரூருவார் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்படின்னு அப்பர் பெருமானுடைய திருத்தாண்டகத்திலையும் இதை சொல்லியிருப்பார். அப்போ நாம் இறைவனை பல்வேறு நாமங்களில் பல்வேறு வடிவங்களில் கோயில்களில் வழிபடுகிறோம். எங்கும் அந்த திருவுரங்களை வந்து மனதிலே தியானித்து வழிபடும்போது அந்தந்த இயல்புகளை எடுத்து காட்டினாலும் ஒவ்வொருவரும் தமக்கு பொருத்தமான வழியில் இறைவனை வழிபடலாம் என்றும் அவ்வாறு வழிபடும் இறைவனை அவர் எப்படி கருதுகிறாரோ அந்த கருதுவார் உருவமாகவே அதில் பெருமான் வந்து நிற்கிறார் அப்படிங்கிறதான் வந்து இங்கே கருவூர் தேவர் நமக்கு வந்து சொல்ல வரார். அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு, யாதேனும் ஒரு தெய்வத்தை இசைந்தோ இல்லை இணைந்தோ வழிபடினும் அத்தெய்வ வடிவமாய் சிவபெருமான் நிற்பார் என்று உணர்த்தப்பட்டதான் இந்த கருதுவார் கருதும் உருவமாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.